வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி. பேரு தான் மகாபாரதி தவிர, இவர் செய்யற வேலை வந்து மகா கேவலமா இருக்கு. மகா பிற்போக்குத்தனமா இருக்கு. பாரதின்னு பேரை வச்சுக்கிட்டு எப்படி இப்படி எல்லாம் பேச தோணுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த மாதிரி எழுப்ப வேண்டியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீர்காழியில கொஞ்ச நாள் முன்னால ஒரு 3.5 வயது குழந்தை, 3.5 வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு. ஆங்கன்வாடிக்கு, பால்வாடிக்கு போகக்கூடிய அந்த குழந்தைய ஒரு பையன் வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறான். அந்த பையன பாக்ஸோ சட்டத்துல கைது பண்ணியிருக்கிறாங்க. இவரு ஒரு ஃபங்ஷன்ல மேடையில பேசுறாரு. பேசும் பொழுது இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சென்சிடைசேஷன் தேவை. பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். இது போன்ற சம்பவங்கள பிரிவென்ட் பண்றதுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய நேரத்துல போற போக்குல அந்த 3 வயது குழந்தை மீது குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க. 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தைய தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மீன் தி ரீசன். அதனால வந்து ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் எனிதிங். கியூரை விட பிரிவென்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். இந்த பேரண்ட்ஸ் வந்து சென்சிடைஸ் பண்ணணும் அதிகமா. குழந்தைகளுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க. டிஆர்ஓ சொன்ன மாதிரி சின்ன குழந்தைகள் 2 வயசு 3 வயசு குழந்தைய போயிட்டு நம்ம கூப்பிட்டுட்டு நம்ம டீச் பண்றது கஷ்டம். பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். சைல்டு பிளே பண்ணலாம் வந்து இதெல்லாம் இருக்கே தவிர இதை விட வந்து மோர். அவர் சொல்றாரு பாருங்க, இந்த குழந்தை 3.5 வயசு குழந்தை மேலேயே தப்பு இருக்கு. இந்த சம்பவத்துல 3.5 வயசு குழந்தை காலையில அந்த பையனை பார்த்து எச்சி துப்பிடுச்சு. அதனாலதான் அந்த பையன் இப்படிப்பட்ட ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்கான். அப்போ 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அதனால 2 விஷயத்தையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இது போன்ற விஷயங்கள்ல இந்த பசங்களை சொல்லி குத்தம் இல்ல. பேரண்ட்ஸ நாம சென்சிடைஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஓரியன்டேஷன் கொடுக்கணும். முதல்ல ஒன்னத்தாயா சென்சிடைஸ் பண்ணணும். முதல்ல நீ படிச்சிருக்கியா, உனக்கு குறைஞ்சபட்ச பகுத்தறிவு இருக்கிறா, இல்ல குறைஞ்சபட்ச ஹியூமானிட்டேரியன் கன்சர்ன் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு எழுப்ப வேண்டியிருக்கு. ஒரு IAS ஆபீசர், நீ பேசுற பேச்சா இதெல்லாம்? 3 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? நாம சட்டை போட்டு விட்டா அது சட்டை போட்டுக்கும். நாம சோறு ஊட்டி விட்டா அது சாப்பிடும். பசிச்சா அழ தெரியும். இவ்வளவுதான். மேக்சிமம் அப்பா அம்மா இன்னும் கூட 2 வார்த்தை பேச தெரியும். அவ்வளவுதாங்க 3 வயசு குழந்தைக்கு தெரியும். இந்த 3 வயசு குழந்தை அவ்வளோ காழ்ப்புணர்ச்சியோட அந்த பையன் மீது எச்சி துப்பிடுச்சான். அதனால அந்த பையன் இந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிட்டான். இதுல 2 தரப்புலயும் தப்பு இருக்கு. 2 தரப்பையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளவு அபத்தமான ஒரு பேச்சு. நீங்க எல்லாம் எப்படி படிச்சு, எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி, எப்படி இப்படி பொது சேவைக்கெல்லாம் வரீங்கன்னே எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அப்கோர்ஸ் இன்னைக்கு அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அவரை வந்து தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. உடனே மயிலாடுதுறை ஆட்சியரை மாத்திட்டாங்க. புது ஆட்சியரை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இது போன்றவங்கள முதல்ல சஸ்பெண்ட் பண்ணாதீங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க. இவங்க எல்லாம் எந்த துறையிலுமே ஒர்க் பண்றதுக்கு லாயக்கு இல்லாதவங்க. உங்க வீட்டுல 3.5 வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்து அந்த பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இப்படிதான் நியாயப்படுத்துவீங்களா? வேற யாராவது வந்து உங்க வீட்டுல உங்க மகளோ உங்க பேத்தியோ, கனவுல கூட அப்படி யாருக்குமே நடக்க கூடாது. நான் ஜஸ்ட் ஒரு ஹைபாத்தட்டிக்கலா தான் சொல்றேன். உங்க வீட்டுல உங்க பேத்திக்கு இந்த மாதிரி நடந்து காலையில உங்க பேத்தி அந்த பையன் மேல எச்சி துப்பிட்டா, அதனாலதான் 3 வயசா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டான்னு சொன்னா நீங்க சும்மா கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? ஓங்கினால அற விட மாட்டீங்க. அப்ப எப்படி அடுத்தவன் வீட்டு குழந்தைய மட்டும் அவ்வளவு அலட்சியமா பேச தோணுது, அவ்வளவு மேம்போக்கா பேச தோணுது? என்ன கல்ச்சர் இது? ஜஸ்டிஃபைங் ரேப். இது போன்ற இன்சென்சிட்டிவான குழந்தைகள, சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பத்தி, ஒரு சைல்ட் அபியூஸ பத்தி, அது என்ன நடக்குது, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உளவியல் என்ன, இத பத்தி எதுவுமே தெரியாத இது போன்ற நபர்கள் ஒண்ணு வாய பொத்திக்கிட்டு இருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ்க்காவது போங்க, இத பத்தி கத்துக்குங்க. இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகளை இருந்துகிட்டு இவ்வளவு இரஸ்பான்சிபிளா பேசி அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் உருவாக்குறீங்க.
ஒரு பக்கம் இத பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு அரசாங்கம் அவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இத பத்தி தொடர்ந்து நாமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் சமூக வலைதளங்கள்ல. முதல்ல விக்டிம் பிளேமிங், விக்டிம் ஷேமிங்க பண்ணாதீங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மூணு வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும் பாலியல் இச்சைகளை பற்றி? எவ்வளவு இன்சென்சிட்டிவா பேசுறாங்க பாருங்க. இவர் வெறும் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இங்க இருக்கக்கூடிய முக்கால்வாசி அதிகாரிகள் இப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு புரிதல் இருக்க மாட்டேங்குது. காவல்துறையில இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இதை பற்றிய புரிதல் இருக்க மாட்டேங்குது. பெற்றோருக்கு இதை பற்றிய புரிதல் இருக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்ம வீட்டுல நடந்துச்சுன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பெற்றோருக்கே தெரிய மாட்டேங்குது. குடும்ப கௌரவம் போயிடும், குடும்ப மானம் போயிடும், மரியாதை போயிடும். ஐயோ இத வெளியில சொன்னான்னா நமக்குதான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி பாதி பேர் வெளியிலேயே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தையுடைய உடல் நலன், குழந்தையுடைய உளவியல் நலனை தாண்டி குடும்ப கௌரவம் தான் பாதி பேருக்கு பெருசா இருக்கு. அதுக்கு காரணம் அவங்களுக்கு இதை பற்றிய சரியான புரிதல் இல்லாததுதான். ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல இது போன்ற சம்பவம் நடந்ததுன்னா அது லைஃப் லாங் அந்த குழந்தைக்கு உளவியல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்ப இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது உடனடியாக அந்த குழந்தைக்கு வந்து பிசிக்கல் சப்போர்ட், சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் நமக்கு தேவை. அப்பதான் அந்த குழந்தை இது போன்ற கசம்பான சம்பவங்கள்ல இருந்து மீண்டு வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா பிற்காலத்துல இது போன்ற சம்பவங்கள் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில யாரோடலாம் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதுல ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், கலெக்டிவ் அப்ரோச் தேவைப்படுது. பெற்றோருக்கு ஓரியன்டேஷன் கொடுக்கணும், காவல்துறையில இருக்கிறவங்களை சென்சிடைஸ் பண்ணணும். இது போன்ற சென்சிட்டிவான கேசஸ எப்படி நாம வந்து மனிதாபிமானத்தோட அணுகணும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கணும். சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஹெல்ப் எடுத்துக்கணும். ஜுடிஷியரி இது போன்ற கேசஸ்ல விரைவாக ட்ரையல் நடத்தி சீக்கிரம் கேஸுக்கு முடிவு கொண்டு வந்து அவங்களுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட குழந்தைய 10 தடவை அலக்கழிக்க கூடாது. சீக்கிரம் முடிச்சு அந்த குழந்தைக்கு வந்து இதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போனோம். அந்த குழந்தைய எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுல. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, யாரும் விரும்பி போய் பாலியல் வன்கொடுமையை ஏத்துக்கிறது கிடையாது. யாரும் போய் அதை சந்தோஷமா என்ஜாய் பண்றதும் கிடையாது. உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, உளவியல் ரீதியாக எவ்வளவு பெரிய அழுத்தத்தை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஆதரவா நிக்க முடியலன்னாலும் பரவாயில்ல, இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க. முதல்ல விக்டிம் பிளேமிங், விக்டிம் ஷேமிங் நிறுத்துங்க. நீ எதுக்கு ராத்திரியில வெளியில போன, நீ எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க, நீ எதுக்கு அந்த பையன் கூட பேசுன, இப்படிதான் கேள்விகள் கேட்கிறோமே தவிர சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கேள்விகள் கேட்கிறோமா? ஏன்டா இப்படி பண்ண, உங்க வீட்டுல உனக்கு வந்து பெண்களை மதிக்க சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? இப்படி எவனாவது குற்றவாளிய கேள்விகள் கேட்டிருக்கானா? என்னதான் பெரியார் மண், அம்பேத்கர் மண்ணுன்னு பேசினாலும் இன்னமும் ஒரு ஆணாதிக்க பிற்போக்குத்தனமான சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னைக்கு விக்டிமா மட்டும் பாக்குறோமோ, குற்றவாளியா மட்டும் பாக்குறோமோ, அன்னைக்குதான் இது போன்ற சம்பவங்கள்ல தீர்வு கிடைக்கும். இப்படி மேடை போட்டு அபத்தமா பிற்போக்குத்தனமா பேசிட்டு இருந்தீங்கன்னா வெளியில வந்து இது போன்ற குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்றவங்க கூட சொல்லாம பின்வாங்குவாங்க. அந்த குடும்பத்தோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்டா இந்த வெளியில வந்து சொன்னோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட மாட்டாங்க. இந்த மாதிரி மேடை போட்டு ஒரு கலெக்டர் பேசினார்னா நாளைக்கு என்ன குழந்தைய வளர்த்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க இந்த அறிவிலிகள்.
பொம்பளை பிள்ளைக்கு எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி வளர்க்குறீங்களோ அதே மாதிரி வீட்டுல இருக்கிற ஆம்பளை பசங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு உடலை தாண்டி உணர்வுகள் இருக்கு, அறிவு இருக்கு, சரி தப்புன்னு முடிவு செய்யக்கூடிய திறன் இருக்கு, பிடிக்கும் பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்கு அப்படிங்கறத சொல்லி வளங்க. அதை விட்டுட்டு நடந்த சம்பவத்தை நியாயப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. இது போன்ற அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சி நாம ஒரு 10 அடி முன்னால வச்சோம்னா ஒரு 8 அடி இது போன்ற அதிகாரிகள் நம்ம பின்னோக்கி இழுத்துட்டு வந்துடுறாங்க. நீங்கெல்லாம் தானே சொசைட்டிக்கு ஒரு ரோல் மாடலா இருந்து ஒரு வழிகாட்டியா இருக்கணும். இது போன்ற விஷயங்கள்ல இங்க சொசைட்டில இருக்கக்கூடிய படிக்காதவங்க, சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இது போன்ற சம்பவங்கள் நடந்தா எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ரோல் மாடல்ஸா இருக்க வேண்டிய அதிகாரிகளே இப்படி பேசுனா பாவம் அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? அரசாங்க தயவு செஞ்சு இது போன்ற சம்பவங்கள்ல இருந்து இந்த விஷயங்களை கருத்துல எடுத்துக்கிட்டு இது போன்ற முக்கியமான அதிகாரிகளுக்கே முதல்ல சென்சிடைசேஷன் தேவைப்படுது. அவங்களுக்கு முதல்ல ஓரியன்டேஷன் கிளாஸஸ் நடத்துங்க. இது போன்ற விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்து கொடுங்க. இல்ல அட்லீஸ்ட் வாயை மூடிட்டாவது இருக்க சொல்லுங்க.